ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா எரட்டர்னல்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்தால் ஸ்டோரி லைனே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாவோ அதே நேரத்தில் சூப்பராகவோ போக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எரட்டர்னல்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 5. ராம் அந்த ஸ்வாடை வித்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போக சொல்கிறான். ஃபியூச்சர்லேயுமே நான் டவுனில் இந்த இடத்துல தான் அடிக்கடி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு வரேன். இந்த இடத்துக்குள்ளையா, இந்த இடத்துல நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு இல்லீகல் கடைக்கு போகிற மாதிரியே வழியெல்லாம் ரொம்பவும் மோசமாக இருக்கு. ஓஜியோ குயின் ஸ்டோர் ரீஃபண்ட் கிடையாது, ப்ராடக்ட் டேமேஜ் ஆகுது, திருப்பி எடுத்துக்கிட மாட்டோம், நீங்கள் வித்த ப்ராடக்ட்டை நாங்கள் திருப்பி தர மாட்டோம் அப்படின்னு போர்டில் எழுதியிருக்கவோ கடைக்காரன் பேராசை பிடிச்சவன் போல நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் திரும்ப அந்த ஸ்வாடை யூஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு பிராம் சொல்லவும் என் மேலே நம்பிக்கை வை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கடைக்கு உள்ள போகிறதுக்கே வெளியே வந்துட்டு ஒரு தாப்பாலை இவங்க தட்டினாதான் அந்த இரும்பு டோரை திறக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா. செக்யூரிட்டி ரொம்பவே டைட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லா கஸ்டமர்ஸுமே உள்ள வெல்கம் தான் அப்படின்னு நம்ம கதவை திறந்து விடுறான். ஈவன் செக்யூரிட்டி கார்டும் ரொம்ப பயங்கரமா இருக்கா. நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். எதையும் வாங்க வந்திருக்கீங்களா இல்ல விற்க வந்திருக்கீங்களா? அந்த சின்ன பையனை நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன், நீ யாருன்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறான். இவன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா இவன் கொடுத்த ஸ்வாட நம்ம ஹீரோ கேட்கவும் அதை நான் திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவும் எனக்கு தெரியும், அதனாலதான் அதை உங்ககிட்ட இருந்து நான் காசுக்கு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும். இந்த ஸ்வாட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு, ஒரு வெப்பனா இதுக்கு எந்த மதிப்பும் இல்ல, நான் அவன் கிட்ட இருந்து இது 3 சில்வருக்கு வாங்கியிருக்கேன்னு கடைக்கார் சொல்றாரு. ஆமா அதாலதான் பிரோஜனம் இல்லையா அப்படின்னு பிராம் சொல்லவும் இப்படி ஒரு ஸ்வாட நான் பார்த்ததுல பட் இது அப்படின்னு கடைக்கார் சொல்ல வருவது கெம்பின் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒருத்தங்களோட லவ்வோட அடையாளமா ஒரு ஆர்டிஃபேக்டா கொடுக்கப்படுறது தான் இந்த கென்பின். கரெக்டா சொன்னா, ஒரு ஸ்வாடா இதுக்கு எந்த மதிப்பும் இல்ல, பட் ஒரு கென்பினா இதோட மதிப்பு ரொம்பவே அதிகம்னு அவர் சொல்லவும் பட் நான் வந்து கேட்டப்போ இதை பத்தி சொல்லலையே அப்படின்னு பிராம் கேட்கவும் இதை நீ ஒரு ஸ்வாடா தான் என்ன அனலைஸ் பண்ண சொன்ன, அப்ப இது மதிப்பு கம்மி தான், பட் கென்வினா அனலைஸ் பண்ண இது மதிப்பு அதிகம்னு சொல்லவும் நீ ஒரு சீட்டர் என்ன ஏமாத்திருக்க அப்படின்னு பிராம் டென்ஷன் ஆகுறான். பிராம் ஃப்ரீயா விடு, சரி அது எவ்வளவு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் 44 சில்வர் அப்படின்னு நம்ம சொல்றான். 3 சில்வர் எனக்கு கொடுத்துட்டு 44 சில்வர் இது அநியாயம் பிராம் சொல்லவும் பிராம் பிசினஸ்னா அப்படிதான், சரி ஓகே நான் 44 சில்வருக்கு வாங்கிடுறேன் நம்ம ஹீரோ கொடுக்கவும் என்ன தம்பி எடுத்தவொடனே கொடுத்துட்ட, என்கிட்ட பேரம் பேசி ரேட்டை கம்மி பண்ணணும், இப்படி எடுத்தவொடனே காசை கொடுத்துட்டேன்னா கண்டிப்பா ஒரு நாள் எவன்ட்டையாச்சும் ஏமாந்து போவேன் அப்படின்னு கடைக்கார் சொல்லவும் எனக்கு இந்த அமௌண்ட் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ஸ்வாடை எடுத்துக்கிறேன். ஜாக்கிரதையா இரு தம்பி, இல்லைன்னா ஃபியூச்சர்ல கஷ்டப்படுவேன்னு அவர் சொல்லவும் ஹீரோ அந்த ஸ்வாடை அனலைஸ் பண்ணா உள்ள ஏதோ லெட்டர்ஸ் எழுதி இருக்கு இந்த அப்புறம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஸ்வாடை அவன் கிட்டே கொடுக்குறான். அந்த ஹேண்டில் அவன் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அந்த ஸ்வாடை ரிமூவ் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஸ்வாடை இப்ப ரிமூவ் ஆகுது. இவ்வளவு நாள் அந்த ஷீட்டை யாராலையுமே எடுத்துக்க முடியாது, ராமோட ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ண முடியுது. அந்த ஸ்வாடனை இவ்வளவு ஷைனிங்கா இருக்குன்னு கடைக்காரன் பாக்குறான். அயன் அண்ட் சில்வரோட வெயிட்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு பிராம் பார்க்கவும் ஏன்னா அது ரேரான பிளான்சியம்ல செய்யப்பட்டது நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது பிளான்சியம், அதையான அவரும் 44 சில்வருக்கு கொடுத்துருக்கான்னு கடைக்காரன் கேட்கவும் பிளான்சியம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான மெட்டல், பட் அதே நேரத்துல லைட் வெயிட்டாவும் இருக்கும், இது கண்டிப்பா உன் ஸ்பாட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரிவா போலான்னு போனா அந்த பாடி கார்டு வழி விட மாட்டேங்கிறான். அவனை கதவை திறக்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஸ்வாட் அங்க வச்சுட்டு நீங்க தாராளமா போலாம் அப்படின்னு கடைக்காரன் சொல்லவும் நான் காசு கொடுத்தனே இதை உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கேன், ஒரு பிசினஸ் மண்ணா நீ ஒழுங்கா நடந்துக்கோ நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஸ்வாட் மதிப்பு தெரிஞ்சுனா அதை கம்மியா கொடுப்பேன்னு எதிர்பார்த்தியா நம்ம கேட்க அந்த ஸ்வாடோட மதிப்பு உனக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நம்ம இந்த கான்வர்சேஷனே பண்ணிருக்க தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்வாட வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அந்த பாடி கார்டு சொல்லவும் அவன் வாய்ஸ் கேட்கும் போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் எனக்கு ஞாபகம் வரான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் அட்டாக் பண்ணுவான், நம்ம ஹீரோ அசால்ட்டா தப்பிக்கிறான். டே சீரியஸாவே அவனை அட்டாக் பண்ணுன்னு கடைக்கார சொல்லுவோம் நான் சீரியஸா தான் அட்டாக் பண்றேன் அப்படின்னு அந்த பாடி கார்டு அட்டாக் பண்ண போறான். இப்ப பிராம் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றான். ஃபைட் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, பட் டிசைருக்கு ஆபத்துனா நீ என்ன தாண்டி தான் அவனை தொடணும் அப்படின்னு சொல்லி பிராம் சொல்றான். ஹே பிராம், இனிமே அந்த ஸ்வாட யோசே பண்ண மாட்டேன்னு சொன்னா நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து அப்படின்னு சொல்லி பிராம் வந்து யோசிக்கவோ ஹே நான் அவன்கிட்ட சும்மா விளையாடினேன், ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு காமி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பாடி கார்டு இப்ப பிராம அட்டாக் பண்ண வந்தா பிராம் அசால்ட்டா அந்த அட்டாக் எல்லாத்தையுமே டாஷ் பண்றான். பிராம் கிட்ட ஸ்கில் இருக்கு ஓகே தான், பட் அவனுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இவனால இது முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் பிராம் வந்து அவனோட பாடியில மேஜிக்கை யூஸ் பண்றான். பரவாயில்ல வாரியர், ஒன்ன மாதிரி ஒரு ஆப்போனன்ட் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு அந்த பாடி கார்டு சொல்றான். பிராம் அந்த ஸ்வாட வச்சு அசால்ட்டா அவன் உடம்புல கீறிட்டு அந்த இடத்துல இருந்து பின்னாடி போறான். பிராம் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறதுனால அந்த பாடி கார்டால டாச் கூட பண்ண முடியல. பிராம் அவனோட கை கால எல்லா இடத்துலயும் கீரல போடுறான். அந்த பாடி கார்டோட ஸ்வாட மீறி அவனை கரெக்டா அட்டாக் பண்ணி மயங்க வைக்கணும்னா அவனோட தலையில தான் அடிக்கணும். பிராம் இந்த மூவ் தான் யூஸ் பண்ணுவான்னு அவனும் கெஸ் பண்ணிருப்பான். பிராம் வேணா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாடி கார்டு வந்து பிராம கிக் பண்ணி அவன் செவுத்துல அடிச்சு கீழே விழுறான். பிராம் நீ ஓகேவா நம்ம ஹீரோ கேட்கும் நான் ஓகே தான் நம்ம சொல்றான். இந்த அப்பா உன்கிட்ட அந்த ஸ்வாட கொடுத்துருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அந்த ஸ்வாட்ல எழுதப்பட்டிருக்கிறத பிராம் பார்க்கவும் தான் இது இன்னும் முடியல அப்படின்னு பிராம் சொல்லவும் அப்பா மோதி பாத்திரலாம் அப்படின்னு இந்த பாடி கார்டு சொல்றான். இந்த ஸ்வாட பத்தியும் எங்க அப்பா இருக்கிற மெசேஜ் பத்தியும் உனக்கு முன்னாடியே தெரியுமா டிசையர், என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்ஸ் டிசையர் அப்படின்னு சொல்லிட்டு ராம் அவன் பின்னாடி போய் அட்டாக் பண்ண போனா ராம் ஜாக்கிரதா நம்ம ஹீரோ சொல்றான். அவன் ஸ்வாட வச்சு பிராம வெட்டலான்னு போனா ராம் அவனோட ஸ்வாடையே ரெண்டா வெட்டியிருந்தான். அப்படியே அவன் ஃபேஸ்ல ஒரு கிக்க விடவும் அவ்வளவுதான். இப்ப அந்த பாடி கார்டு மயங்கி கீழே விழறான். ராம் நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த ஸ்வாட் இல்லாம என்னால அதை பண்ணிருக்க முடியாது, எங்க அப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்றான். சரிவா கிளம்பலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த டோர் ரொம்ப வெயிட் இரும்பால மேக் பண்ணப்பட்டது.
அந்த பாடி கார்டால மட்டும்தான் அந்த டோரை திறக்கவே முடியும்னு கடைக்காரன் சொன்னான். ராமவன் ஸ்வாட வச்சு அந்த டோரை அசால்ட்டா வெட்டுறான். டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு பிராம் சொல்லுவோம். அப்பவா போலாம் நம்ம ஹீரோ கிளம்புறான். ராம் நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அவனை திரும்பி பாக்குறான். உடனே அவன் வெக்கப்பட சாப்பிட ஏதாச்சும் வாங்குமா நம்ம ஹீரோ கேட்டு நம்ம ஹீரோவை போய் வாங்கிட்டு வரான். தேங்க்ஸ் டிசைர்னு சொல்லுவோம். பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். அந்த சாப்பாடுக்கு இல்ல என் ஸ்வாட திரும்ப கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ அதை தான் மீன் பண்ணுன்னு எனக்கும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையில இருக்கும்போது ஹெல்ப் பண்றது தானே ஒரு உண்மையான ஃப்ரெண்டோட கடமை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ராம் அதை பார்த்துட்டு அப்படியே கண் கலங்குறான். என்னாச்சுப்பா அந்த சாப்பாடு காரமா இருக்கா அவன் கண்ணில் தொட்டுட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல அம்மா பேச்ச நான் கேட்கல. அப்பா எனக்குன்னு விட்டுட்டு போன அடையாளத்தையும் நான் இழந்துட்டேன். எனக்குன்னு எந்த டைரக்ஷனும் இல்லாம இருந்தேன். பட் டிசையர் உன்னாலதான் இப்போ அது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பிராம் யோசிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிடுறான். உங்களுக்கும் தேங்க்ஸ் அப்பா நீங்க இந்த ஸ்வாட்ல விட்டுட்டு போன மெசேஜ்க்காக அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ராமோட ஸ்வாட்ல என்ன எழுதி இருக்குன்னு காமிக்கிறாங்க. என்னோட குழந்தைக்கு இந்த ஸ்வாட் எப்பவோ துணையா இருக்கும் அப்படின்னு அதுல எழுதி இருக்கு. தனியா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிற ரொமான்டிக்காவை காமிக்கிறாங்க. பால பர்ஃபெக்டா வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த சர்க்கிள்லயும் நிறுத்துறா. ஹே டிசையர் அதை பாத்தியாடா சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ துள்ளி குதிச்சு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இல்ல. இப்போ ஒரே நேரத்துல எல்லா அட்டாக்ஸும் அந்த சென்டர் சர்க்கிள்ல அட்டாக் பண்ற மாதிரி அவ வெண்மேஜிக் யூஸ் பண்ணி பாக்குறா. எல்லா அட்டாக்குமே கரெக்டா அந்த சென்டர் சர்க்கிள்ல போய் படவும் அதோட இம்பாக்ட் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. எஸ் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா வந்துட்டு இப்போ ஆல்பா கிளாஸ்ல போய் நிக்கவும் ஒரு பேட்டா கிளாஸ் இங்க என்ன பண்றான்னு எல்லாரும் பாக்குறாங்க. வெயிட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு டொனாட்டா அந்த இடத்துக்கு வரான். சாப்பாடு வேற லெவல்ல இருக்குன்னு ரொமான்டிக்கா பார்த்தா ஆல்பா கிளாஸோட சாப்பாடுலாம் எப்பவோ இப்படிதான் இருக்கும்னு அவன் சொல்றான். கூச்சப்படாம சாப்பிட நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே ரொமான்டிக்கா அசால்ட்டா எடுத்து சாப்பிட்டு முடிக்கிறா. நீங்க வந்திருக்கேன்னா முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி பார்ட்டி மெம்பர்ஸ் கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்றான் அப்படின்னு நம்ம சொல்லவும் அந்த கெம்வினாவா திருப்பி கொடுக்குறா. என் லவ்வனி ஏத்துக்கலையா நம்ம கேட்கவும் ஆக்சுவலி அதுவும் உண்மைதான். நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வேற பார்ட்டியில ஜாயின் பண்ணிட்டேன் பேட்டா கிளாஸ்ல. என்னவா சொல்லவும் ப்ளூ மூனை விட்டுட்டு ஒரு சாதாரண பேட்டா கிளாஸ் பார்ட்டியில ஜாயின் பண்ணியிருக்கியா நம்ம கேட்கவும் காமனர்ஸை குப்பைங்கன்னு சொன்னல அந்த மைண்ட் செட்டை மாத்திப்பியான்னு கேட்கவும் மாட்டேன்னு அவன் சொல்றான். அப்ப நல்லது நான் கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கேன். அந்த குப்பையை டேட் பண்றதுல உனக்கு விருப்பம் இருக்காதே அப்படின்னு சொல்லவும் நீ ஒரு காமனரா அப்படின்னு அவன் மூஞ்சே மாறுது. உன் மூஞ்சி இவ்வளவு கேவலமா மாறணும் எதிர்பார்க்கல அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்லவும் சும்மா நீ என்ன டெஸ்ட் பண்ண போய் தானே சொல்ற அப்படின்னு அவன் கேட்கறான். அப்பா நோபல்ங்கிற டைட்டில காசு கொடுத்தா வாங்கியிருக்காரு. உண்மை தெரிஞ்சா நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்த்தது. நீ ஒரு பார்வை பாத்தியே கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி என்ன பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லவும் நீ ஒரு காமனர் நடிகை தெரிஞ்சிருந்தா நான் அவனை இன்வைட் பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்னு டொனாட்டா சொல்லவும் நல்ல வேலை நான் ஜாயின் பண்ணல. ஏத்துக்கிட கடுப்பா இருந்தாலும் அந்த டிசைர் சொன்னது கரெக்ட் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் ரேங்கிங் டோர்னமெண்ட்ல நாங்க கலந்துக்கிறோம். அதுல வின் பண்ணி நாங்க ஆல்பாக்கு வருவோம். அப்புறம் ஃப்ரீ சாப்பாடுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. இந்த காமனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டொனாட்டா ரொம்ப கடுப்பா ஆகுறான். ஆடம் ஃபேமிலியை விடாதீங்க அப்படின்னு டொனாட்டா ஃபேமிலியவே காமனர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவன் கண்ணு முன்னாடியே கொண்டிருப்பாங்க. என்ன தைரியம் தான் காமனர்ஸ் நோபல் கிட்ட வருவாங்க அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகுறான். சீக்கிரம் நம்ம தான் இதை ஃபர்ஸ்டா பப்ளிஷ் பண்ணணும். ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று நடக்குது. நம்ம நியூஸ் தான் அதை ஃபர்ஸ்ட் வெளியிடணும்னு ஒருத்தர் சொல்றான். ஒரு பேட்டா பார்ட்டி ரேங்கிங் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிறாங்கன்னு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வருது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ரேங்கிங் டோர்னமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லயே யார் ரொம்பவோ டாப் அப்படிங்கறத செலக்ட் பண்றது தான். இதுல ஒரு சிங்கிள் ரேங்கரா வந்தா இவங்க எல்லாரும் ஆல்பாக்கு போயிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோவோட பிளான். பட் ஆல்பா கிளாஸ் அவ்வளவு ஈஸியில் அதை விட மாட்டாங்க. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.